ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச உப்பு கண்ட வறுவல் ரொம்ப பக்குவமாக எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான உப்பு கண்ட வறுவல் ரொம்ப முறையா ரொம்ப பக்குவமாக எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு உப்பு கண்டை எடுத்து வச்சிருக்கேன். இந்த உப்பு கண்டத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ரொம்ப பெரிய சைஸாக போட்டு வறுத்தீங்கன்னா அது ஒழுங்காக வறுபடாமல் போயிடும். அதனால ரொம்ப பொடிசாவும் கட் பண்ணாமல் ரொம்ப பெருசாவும் கட் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்ல மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உப்பு கண்டத்தை நல்லா கிளீன் பண்ணிடலாம். அதுக்கு நான் சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். அடுத்த அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இது உப்பு போட்டு கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே இதில் உப்பு இருக்குது, அதனால உப்பு போட தேவையில்லை. இப்போ ஓரளவுக்கு நல்லா இது ஊறி வரட்டும். அதனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 2லேருந்து 3 தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்பு கண்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, சூப்பராக வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வறுத்தரலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்தரலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா. இதில் உப்பு போட தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் உப்பு இருக்கு. இப்போ எல்லா மசாலாவும் எண்ணெயிலே நல்லா வதங்குற மாதிரி இதை நல்லா வறுத்து விட்டுக்கரலாம். இப்போ பாருங்க, மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஊற வச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உப்பு கண்டம், அதை இதில் எடுத்து போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், உப்பு கண்டை வறுக்கும் போது எப்போவுமே நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் நம்ம போட்ட மசாலா கருகாம உப்பு கண்டத்தோட சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து வரும். உப்பு கண்டமும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா அது வெளியில மட்டும் வெந்துட்டு உள்ள வேகாத மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச வரை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பாருங்க, நம்ம போட்ட மசாலா இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி உப்பு கண்டத்துல நல்லா அப்சர்வ் ஆயிட்டு வருது. இப்போ பாருங்க, நமக்கு சூப்பராக வறுத்து வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நேராக கீறி வச்சிருக்கேன், அதை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சூப்பரான உப்பு கண்ட வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா பக்குவமாக வறுத்தா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். ஏனோ தானன்னு வறுத்தோம்னா இது சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கும். அதனால முடிஞ்ச வரை பக்குவமாக இதை நல்லா க்ளீன் பண்ணி நீங்க வறுத்து சாப்பிடுங்க. இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்க சைட் டிஷ் எடுத்துக்கலாம். ரசம், சாம்பார், தயிர் சாதம், புளியோதரை, இப்படி எல்லாத்துக்குமே நீங்க சைட் டிஷ் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த உப்பு கண்ட வறுவலை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சூப்பரான உப்பு கண்ட வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.